திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பெண்ணுரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்காகவும் நாடாளுமன்றத்தில் முழங்குவதாக புகழாரம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் தேசிய அரசியல் கட்சிகள் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் இன்று காலை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய முகாம் அலுவலகத்திற்கு சென்று எம்பி கனிமொழி அவர்கள் வாழ்த்து பெற்றார். இந்நிலையில் அந்த வாழ்த்து பெற்ற புகைப்படத்தை பகிர்ந்து முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பாராட்டி அவர்கள் குறித்து பேசி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். பெண்ணுரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்காகவும் நாடாளுமன்றத்தில் முழங்கும் கர்ஜனை மொழி என் பாசத்துக்குரிய தங்கை கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பெண்ணுரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்காகவும் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் முழங்கும் தனது தங்கைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திமுகவுடைய நிர்வாகிகள் கனிமொழி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அது தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் கனிமொழி குறித்து வாழ்த்து தெரிவித்து, அதாவது தனது தங்கை என குறிப்பிட்டு தமிழகத்தின் கர்ஜனை மொழியும் குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்.